வணக்கம் அன்பாசனை சொந்தங்களே, நாங்கள் இன்று வட்டுக்கோட்டையில் உள்ள நாயகி தயாரிப்புகள் நாயகி ப்ரொடக்ட்ஸ் நிறுவனத்துக்கு வந்திருக்கிறோம். உண்மையிலேயே 45 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்கள் மனதிலே நீங்காத இடம் பிடித்த ஒரு நிறுவனமாக நாயகி ப்ரொடக்ட்ஸ் திகழ்ந்து வருகிறார்கள். இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் நிமிலேந்திரன் அவர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம். நான் 8 வயசாக இருக்கக்குள்ள இந்த இண்டஸ்ட்ரியில் அப்பா ஆரம்பித்தவர் 1978ஆம் ஆண்டு. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு 45 வருடங்களை தாண்டிட்டோம். தொடர்ச்சியாக ஒரே வெற்றிகளை போட்டபடியே நாங்கள் எங்களை நிறுவனத்தை கொண்டு நடத்துகிறோம். இலங்கை ஃபுல்லாகவே பெரும்பாலும் எங்கள் உற்பத்தி போய் கொண்டாண்டு இருக்குது. வெளிநாடுகளுக்கும் தேவையான உற்பத்தியில் செல்லுகிறார்கள். உணவு உற்பத்தியில் என்ன மக்களுக்கு தேவையோ, மக்களுடைய சுவை என்னவோ அந்த கரெக்டை தேடி நாங்கள் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிறைய சான்றிதழ்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. சொன்னால் இந்த உணவு உற்பத்தியின் தரம், என்னுடைய உணவுப் பொருட்கள் தரத்தம் இன்றைக்கும் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் உழைக்கிற கட்டம் ஏன்னு சொன்னால், நான் நேரடியான கண்காணிப்பிலேயே மக்களுக்காக இந்த உணவை நான் உற்பத்தி செய்து கொடுத்து கொண்டிருக்கேன். மனித உடலுக்கு என்ன பிரச்சனையை கொடுக்க வேண்டிய உணவுப் பொருட்களில் அதை நான் என்னுடைய இதுக்கு சேர்க்கறதில்லை. நிறைய போட்டிகளை பார்த்துருப்பீங்க, சவால்களை பார்த்துருப்பீங்க. எத்தனையோ சவால்கள், எத்தனையோ நிறுவனங்கள், போட்டிகள், மற்ற நாட்டின் யுத்தத்தின் இதுலேயும் நாங்கள் எத்தனையோ வழியில் பாதிக்கப்பட்டு இந்த செயலை இன்றைக்கு இந்த அளவுக்கு இழுத்து கொண்டு வரணும்னு சொன்னால் எங்களுடைய திறமையும் பொருத்த மாட்டேன். எந்த பொருட்கள் இருந்தாலும் நான் இந்த இருக்கா என்று கேட்டு வாங்கக்கூடிய அளவு தான் நாங்கள் எங்களோட உற்பத்தியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். 45 வருஷத்துக்கு எங்களுக்கு எந்த ஒரு பொருளுமே கடையிலேருந்து ரிட்டர்ன் வந்தது இல்லை. அதாவது நாங்கள் பொருள் பலதாக போயிருக்கு, உங்களோட பொருள் தரமில்லைருந்து எந்த ஒரு பொருளுமே இது வரைக்கும் எங்களோட தொழில் சாமானத்துக்கு திரும்பி வந்ததில்லை. மனிதனுக்கு இவ்வளவு தான் சாப்பிடலாம்னா அந்தளவு தான் சாப்பாட்டுன்ற வீதம். அளவுக்கு மிஞ்சி அந்த கடைக்கு நாங்கள் எங்களோட பொருட்களை கொண்டு திணிக்கிறதுல எந்த ஒரு விதமான யோசனையும் இல்லை. அதை உற்பத்தியை குறைச்சி தொழிலாளர்கள் தொழிலையும் கொடுத்து கொண்டு பொருளை தரமாக கொடுத்து கொண்டிருக்கோம். இப்போ விலை குறைஞ்சி நாங்கள் ஒரு பொருளை கடைக்கு கொடுக்கணும்னு சொன்னால் அது கட்டாட்சி பண்ணுவோம். தரமான பொருள் ஏற்றுக்கொள்ளலாம். உற்பத்திகளோட தரத்தை பொறுத்து விலை தீர்மானிக்கப்படும். யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும், இலங்கையை பொறுத்த மட்டும் எந்த ஒரு மக்களும் தரமான பொருளைத்தான் வாங்குறாங்களே, விலையை பார்த்து வாங்குற இல்லை. ஏன்னு சொன்னால் மக்களுக்கு தரம் முக்கியம். எந்த ஒரு உற்பத்தியாக இருந்தாலும், துறையாக இருந்தாலும் செய்து கொண்டிருக்கக்குள்ள ஏதோ ஒரு தடை ஒன்று வரும். அப்படி நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் ஏதாவது? சவாலை பொறுத்த மாட்டில் இன்றைக்கு பொருட்கள் ஒரு நாளைக்கு ஒரு விலை. நாளைக்கு 3000-4000 ரூபா லாபம் கிடைச்சா காணும். இந்த பொருள் வழியில் போகணும், இதால் 4 பேர் பரண்டுறவங்க தான் எங்களோட நோக்கம். ஆனால் இதே நேரத்தில் இன்றைக்கு 160 ரூபா விற்கிற ஒரு கோதம்பம் கிலோ திடீரென்று வாங்கின உடையில் அது உடையில் 200 ரூபாய்க்கு போயிடுமா. 200 ரூபாய்க்கு போனால் அந்த 2 ரூபா 3 ரூபா கிடைக்கிற லாபம் எங்களுக்கு கிடைக்காது. 50% தான் அந்த லாபத்தின் வீதம் மட்டுமே. அதில் வர முதலீட்டால் இது அடிவட்டது. இன்றைக்கு சிறுகாய தொழிலை அரசாங்கமோ யாருமே ஒரு விதமான ஒரு முன்னோக்கமாக எடுத்து இந்த தொழிலை இந்த மாதிரி செய்யணும், எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு இந்த வரைக்கும் இல்லை. சும்மா வடிவினே கேட்பாங்களே, என்ன செய்யுங்க, ரைட், உங்களுக்கு என்ன உதவி வேணும், அது வேணும், இது வேணும், சரி, அவ்வளோதான் அதனுடைய கட்டம். இன்றைக்கு நான் 45 வருஷத்தை நான் எதிர்நோக்கி தொழிலை நகர்த்தி கொண்டு போகக்குள்ள பார்க்கக்குள்ள அரசாங்கத்தாலேயோ மற்ற சிறுகை தொழில் இந்த IDP இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டால் யாராலேயுமே எந்த விதமான உதவியும் சிறுகை தொழில் இது வரைக்கும் இல்லை. அவை அந்த மேசையிலேருந்து அங்கே இது நடக்குது, அது நடக்குதுன்னு சொல்லி எழுதி போடுறாங்க ஒழிய சிறுகை தொழிலுக்குன்னு சொல்லி இந்திய வரைக்கும் எந்த விதமான ஒரு சப்போர்ட் இல்லை. 1,28,000 ரூபா போனால் மிளக்குறேன்னு ஒரு பேரல் இன்றைக்கு 1,55,000 போகுது. எத்தனை மடங்கு வீதம் போயிருக்கு? அப்போ அதே மாதிரி தான் முழு சாமான உற்பத்தியும் விலை ஓடிக்கு கூடக்குள்ள. என்னென்னு நாங்கள் அந்த தொழிலில் எந்த ஒரு லாபத்தையும் நாங்கள் அடையலாம். இன்றைக்கு நாங்கள் தொழிலை செய்யணும்னு செய்து கொண்டு இருக்கிற மொழியை எந்த ஒரு லாபத்தையும் நாங்கள் எட்டக்கூடிய அளவுக்கு இல்லை. அதாவது மானிய அடிப்படையில் ஒரு உணவு சிறுகை தொழில்கள் சொல்லி எந்த ஒரு வளங்களும் இல்லை. இதே கட்டத்தில் சிறுகை தொழிலுடைய இது போகுமாக இருந்தால் 2 வருஷம் 3 வருஷமே இந்த சிறுகை தொழிலை கட்டு இழுக்கிறன்ற சாத்தியப்படாத உண்டு. ஏன்னா சரியான தொழில் அனுபவம் இருந்த ஆள் மட்டும்தான் அந்த தொழிலை கொண்டு போகணும். தொழில் அனுபவம் இல்லாமல் சும்மா 1 லட்சம் 2 லட்சம் ரூபா முதலை வச்சு கொண்டு அந்த உற்பத்தியை கொண்டு போகிறது சரியான சாத்தியப்படாத உண்டு. உணவுன்றது மனுஷன் உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு பொருள். அதை சரியான முறையில் நாங்கள் உற்பத்தியை செய்து கொடுப்போம் மக்களுக்கு. மக்களும் அதை விரும்பி சாப்பிடுவோம். அதனால் மனிதனுக்கு உடல் கேடுக்கான ஒன்று பெறக்கூடாது. அதுவும் ஒரு சிக்கலான ஒரு கட்டம். சிறப்பான கருத்துக்கள் பலவற்றை சொல்லியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய அனுபவத்தின் பால் நிறைய விஷயங்கள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். நன்றி திரு நிமிலேந்திரன் அவர்களே.
நாயகி ப்ரொடக்ஷனுடைய உரிமையாளர். உங்களுடைய சுவை, தரம், சுகாதார நலம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. அதற்கான சான்றிதழ்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, நிறுவனத்துக்கு வந்ததில் மகிழ்ச்சி. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக.